வெல்கம் டு மை சேனல் கைஸ். இன்னைக்கு டே 7ல நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் கிரியேட்டிவ் இமேஜ் எஃபெக்ட். HTML CSS மட்டும் வச்சு இமேஜை ஹவர் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி டிஃப்ரெண்டா டிஸ்ப்ளே பண்ணலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். இது மொத்தமா 3 ப்ராஜெக்டா பண்ண போறோம். ஒவ்வொரு ஃபோல்டர்லயும் HTML CSS அது கூட ஒரு இமேஜ். சரி வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல HTML போயிட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். டைட்டில் கிரியேட்டிவ் இமேஜ் எஃபெக்ட் 1ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து பாடி டேக்குள்ள ஒரு செக்ஷன் டேக் கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் கண்டெய்னர் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஒரு இமேஜ், அடுத்து ஆர்டிகலுக்குள்ள டெக்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் இமேஜ் டேக்கை இம்போர்ட் பண்ணிக்கலாம். SRCல இமேஜோட நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து ஆர்டிகலுக்குள்ள H1 டேக்ல வெல்கம் டு தி ரியல் வேர்ல்ட்னு ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். அடுத்து H4ல இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரைட் யுவர் கண்டென்ட் ஹியர். ஓகே, இப்போ ஹெட் டேக்ல style.css இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்டிகலுக்கு கிளாஸ் நேம் கண்டென்ட்னு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம HTML எழுதி முடிச்சாச்சு கைஸ். சரி வாங்க இதுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ style.css போயிட்டு பாடி டேக்ல ஹைட் 100 VUH, டிஸ்பிளே ஃபிளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துக்கலாம். அடுத்து கிளாஸ் நேம் கண்டெய்னருக்கான ஸ்டைல் வித் 30 rem, ஹைட் 30 rem, பொசிஷன் ரிலேட்டிவ், ஓவர்ஃப்ளோ ஹிடன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து கண்டெய்னருக்குள்ள இருக்கிற இமேஜ் டேக்குக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். வித் 100%, டிரான்சிஷன்ல ஆல் 1 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து கிளாஸ் நேம் டாட் கண்டென்ட்டுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். பொசிஷன் அப்சல்யூட், டாப் 0, லெஃப்ட் 0 with 100%, height 100% கொடுத்துக்கலாம். அடுத்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ், ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் காலம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், கலர் #F, டிரான்சிஷன்ல ஆல் 1 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் கலர் RGBல 23 கொடுத்துக்கலாம். லாஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் எக்ஸ்ல -100%ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து டாட் கண்டெய்னரை ஹவர் பண்ணும்போது கண்டென்ட் எப்படி இருக்கணும்னு எழுதிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் எக்ஸ் 0. கண்டெய்னர் ஹவர் பண்ணும்போது இமேஜ் எப்படி இருக்குன்னு எழுதிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் எக்ஸ் 100%ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம CSS எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. அடுத்து HTML போயிட்டு அவுட்புட்டை பார்க்கறதுக்கு லைவ் சர்வரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பர் கைஸ், அவுட்புட் ரன் ஆகுது. இப்போ நான் இதை ஹவர் பண்றேன். ஃப்ரண்ட்ல இமேஜும் ஹவர் பண்ணும்போது லெஃப்ட் சைட்ல இருந்து டெக்ஸ்ட்டும் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை நம்ம பண்ணி முடிச்சாச்சு கைஸ். சரி வாங்க செகண்ட் ப்ராஜெக்டை பண்ணலாம். ஸோ எகைன் HTML போயிட்டு பேசிக் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கலாம். டைட்டில் கிரியேட்டிவ் இமேஜ் எஃபெக்ட் 2ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து style.css இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு செக்ஷன் டேக் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு இமேஜும், அதுக்கு அடுத்து ஆர்டிகல்குள்ள H1 டேகும் H4 டேக்ல ஒரு சிம்பிளான டெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான இமேஜ் வேற. ஸோ இமேஜ் மட்டும் நம்ம SRCல சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து H1ல கார்டு டைட்டில்னு கொடுத்துருக்கோம். ஹெட்டிங் கண்டென்ட் கோஸ் ஹியர்னு கொடுத்துருக்கோம். இதை நான் அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து காப்பி பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க சிம்பிளா. ஸோ வாங்க இதுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ style.css போயிட்டு ஃபர்ஸ்ட் பாடிக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஹைட் 100 VUH, டிஸ்பிளே ஃபிளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துக்கலாம். அடுத்து டாட் கண்டெய்னருக்கான ஸ்டைல் வித் 30 rem, ஹைட் 30 rem, பொசிஷன் ரிலேட்டிவ், ஓவர்ஃப்ளோ ஹிடன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து கண்டெய்னருக்குள்ள இருக்க இமேஜுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். 100%, டிரான்சிஷன்ல ஆல் 0.5 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து கிளாஸ் நேம் கண்டென்ட்டுக்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். பொசிஷன் அப்சல்யூட், பாட்டம் 0, லெஃப்ட் 0, ஹைட் 25% வித் 100%ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் காலம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், கலர்ல #F கொடுத்துக்கலாம். ஆல் 0.5 செகண்ட். அடுத்து பேக்ரவுண்ட் கலர் RGBல 23 கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் ஒய்ல 100%ன்னு கொடுத்துக்கலாம். கண்டெய்னரை ஹவர் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் ஒய் 0ன்னு செட் பண்ணிக்கலாம். கண்டெய்னரை ஹவர் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்க இமேஜ் எப்படி இருக்கணும்னா டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் ஒய் -30% கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம CSS ஸ்டைல்ஸ் எழுதி முடிச்சாச்சு கைஸ். இப்போ HTML போயிட்டு லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணலாம். அவுட்புட் ரன் ஆகுது கைஸ். இப்போ நான் இதை ஹவர் பண்றேன். சூப்பராக ஹவர் ஆகுது. கீழ இருந்து டெக்ஸ்ட் வருது. இமேஜ் அது கீழ இருந்து டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுது ஹவர் பண்ணும்போது. நைஸ். ஸோ நம்ம செகண்ட் ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாச்சு கைஸ். சரி வாங்க தேர்ட் ப்ராஜெக்டை பண்ணலாம். ஸோ எகைன் HTML போயிட்டு பேசிக் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கலாம். டைட்டில் கிரியேட்டிவ் இமேஜ் எஃபெக்ட் 3ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து style.css இம்போர்ட் பண்ணிக்கலாம். பாடி டேக்குள்ள ஒரு செக்ஷன் டேக் கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் கார்டுன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஒரு டிவ் கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் இமேஜ் கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். அடுத்து இதுக்குள்ள இந்த ஃபோல்டர்ல இருக்கிற இமேஜை இம்போர்ட் பண்றதுக்கு இமேஜ் டேக்ல SRCல இந்த இமேஜ் நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த டிவுக்கு அடுத்து ஒரு செக்ஷன் டேக்ல கிளாஸ் நேம் கண்டென்ட்னு கொடுத்து ஒரு ஓபன் பண்ணிக்கலாம். அடுத்து H3ல கார்டு டைட்டில்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து B டேக்ல உள்ள ஒரு பேராகிராஃப் வேணும்ன்றதுக்காக லோரம் வேர்ட்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ சின்னதா ஒரு பேராகிராஃப் வேணும்
பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம HTML எழுதி முடிச்சாச்சு guys. சரி வாங்க style.css போயிட்டு இதுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாடிக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் RGBல 23 கொடுத்துக்கலாம், அதாவது பிளாக் கலர். அடுத்து ஹைட் 100 VH, டிஸ்பிளே ஃபிளக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், இதோட ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துக்கலாம். அடுத்து கிளாஸ் நேம் கார்டுக்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். பொசிஷன் ரிலேட்டிவ் வித் 30 rem, ஹைட் 30 rem, பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு கொடுத்துக்கலாம். அடுத்து பாக்ஸ் ஷேடோ 0 பிக்சல் 30 பிக்சல் 30 பிக்சல்னு கொடுத்துட்டு RGPAல 0.5னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நேம் கண்டென்ட்டுக்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். பொசிஷன் அப்சல்யூட் 0 பிக்சல், பாட் வித் 80%, ஹைட் 10 பிக்சல், பேக்ரவுண்ட்ல கிரிம்சன் கலரை கொடுத்துக்கலாம். அடுத்து லெஃப்ட் 10%, அடுத்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர், டிரான்சிஷன்ல 0.5 செகண்ட், ஓவர்ஃப்ளோ ஹிடன், அடுத்து டிஸ்பிளே ஃபிளக்ஸ், ஃபிளக்ஸ் டைரக்ஷன் காலம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்துக்கலாம். அடுத்து H3க்கான ஸ்டைல்ஸ் ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல அப்பர் கேஸ், மார்ஜின் 25 பிக்சல், கலர் #FFனு கொடுத்துக்கலாம். அடுத்து B டேக்குக்கான ஸ்டைல்ஸ் வித் 80%, மார்ஜின் 10 பிக்சல் ஆட்டோன்னு கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல், டிரான்சிஷன் 0.5 செகண்ட், ஒப்பாசிட்டி 0, லைன் ஹைட் 25 பிக்சல், கலர் #FFனு கொடுத்துக்கலாம். அடுத்து ஆங்கர் டேக் ஸ்டைல்ஸ் எழுதலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டோட கலர் பிளாக், கலர் #FFF, பேடிங்ல 10 பிக்சல் 15 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். அடுத்து டிஸ்பிளே இன்லைன் பிளாக், மார்ஜின் டாப் 10 பிக்சல், டிரான்சிஷன் 0.5 செகண்ட், ஒப்பாசிட்டி 0, லைன் ஹைட் 25 பிக்சல், லாஸ்டா கலர் #FFனு கொடுத்துக்கலாம். அடுத்து இமேஜ் டேக்குக்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். வித் 100%, ஹைட் 100%, ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர்னு கொடுத்துக்கலாம். லாஸ்டா டிரான்சிஷன் 1 செகண்ட். அடுத்து டாட் கார்டை ஹவர் பண்ணும்போது கண்டென்ட் எப்படி இருக்கணும்னு ஸ்டைல்ஸ் எழுதிக்கலாம். ஹைட்டு 100%, வித்து 100%, லெஃப்ட் 0ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து டாட் கார்டை ஹவர் பண்ணும்போது B டேகும் A டேகும் எப்படி இருக்கணும்னு எழுதிக்கலாம். ஒப்பாசிட்டி 1, டிரான்சிஷன் டிலேயில் 0.5 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து இமேஜ் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். பொசிஷன் அப்சல்யூட், டாப் 0, லெஃப்ட் 0, வித்து 100%, ஹைட்டு 100%, டிரான்சிஷனில் 1 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து கார்டை ஹவர் பண்ணும்போது இமேஜ் எப்படி இருக்கணும்னு ஸ்டைல்ஸ் எழுதிக்கலாம். உள்ள அதோட ஒப்பாசிட்டியை மட்டும் 0ன்னு செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம CSS ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. சரி வாங்க HTML போயிட்டு லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணலாம். சூப்பர், அவுட்புட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது காய்ஸ். இப்போ நான் இதை ஹவர் பண்ணுறேன். நைஸ். இந்த இமேஜை நான் ஹவர் பண்ணும்போது இந்த கார்டு டிஸ்பிளே ஆகுது ஒரு ஸ்மூத்தான எஃபெக்டோட. ஸோ நான் ஹவர் பண்ணுறதை எடுத்துட்டா அந்த கார்டு போயிடுது. ஸோ நைஸ். ஸோ நம்ம க்ரியேட்டிவான இமேஜ் எஃபெக்டை யூஸ் பண்ணி 3 ப்ராஜெக்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு காய்ஸ். ஸோ இது மூலமாக நீங்கள் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்சல்யூட்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ்.